வணக்கம். ஜனநாயக திருவிழா 2026 மக்களோடு புதிய தலைமுறை நிகழ்ச்சிக்காக நாம் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு வந்திருக்கோம். இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நாகப்பட்டினம், கீழ்வேலூர், வேதாரண்யம் ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. இந்த 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட மக்கள் இங்கே 2026 தேர்தலுக்கான தங்களது கோரிக்கைகளையும் எண்ண ஓட்டங்களையும் நம்மோடு பகிர்ந்துக்க போகிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதி நாகூர்லேருந்து நான் வருகிறேன். நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனை என்னென்னா, சுத்தமும் சுகாதாரமும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கேள்விக்குள்ளாக இருந்துகிட்டு இருக்கு. எந்த ஒரு பொதுத்தலங்களுக்கு போனாலுமே, அரசு சார்ந்த பொதுத்தலங்களுக்கு போனாலும் சரி, அரசு சார்ந்த கல்லூரிகளுக்கு போனாலும் சரி, அரசு சார்ந்த ஸ்கூலுகளுக்கு போனாலும் சரி, இப்போ நம்ம உட்கார்ந்துருக்கக்கூடிய இந்த பேருந்து நிலையத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி தான், எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்த கழிவறையுடைய துர்நாற்றம் என்பது சுற்றிலும் எல்லா இடத்துலையுமே வீசி கொண்டிருக்கிறது. எந்த ஒரு ஆட்சி வந்தாலுமே மேலை நாடுகளெல்லாம் எப்படி அதற்காக தனியாக பணிநபர்கள் போட்டு எப்படி சுத்தம் செய்கிறார்களோ அதே போல் தொடர்ச்சியாக என்ன செய்யணும், சுத்தம் செய்யணும். மேலும் நாங்கள் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 தினங்களுக்கு முன்னாடி கூட ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க என்ன செஞ்சுருக்காங்க, வேளாங்கண்ணி பகுதியில் ஒரு இடத்துல மதுபான கடை, மாதா அரசு மருத்துவமனைக்கு பக்கத்துலேயும் அதே வேளையில் ஸ்கூலுக்கு பக்கத்துலேயும் 2த்துக்கும் நடுப்புறம் இருக்கிறது காரணத்தினால அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, அதை நீக்க சொல்லி கோரிக்கை எடுத்திருக்காங்க. இதே போல தான் எங்கெங்கெல்லாம் ஸ்கூல், எங்கெங்கெல்லாம் மருத்துவமனை, எங்கெங்கெல்லாம் பள்ளிக்கூடங்கள், எங்கெங்கெல்லாம் பொதுமக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்கள்லாம் இருக்குதோ, இந்த மாதிரி இடங்களில் இந்த மதுபான கடைகள்லாம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது மக்களுக்கான ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். நான் நாகப்பட்டினம் தொகுதி நாகூர்லேருந்து வரேன். பொதுவாகவே நாகப்பட்டினம்னு சொன்னாவே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஊர். பெரிய துறைமுகம் இருந்தது. இது பொன்னியின் செல்வன் காலத்தில் அது அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பழம்பெருமை தான் நம்ம நாகப்பட்டினத்தை பற்றி நிறைய சொல்லலாம். ஆனால் ஒரு வாழ்ந்து கட்ட ஒரு ஊராக தான் இந்த ஊர் இருக்குது. இந்த ஊருக்கு தேவைகள் நிறைய இருக்குது. அரசாங்கங்களும் வரக்கூடியவங்களும் அதை செஞ்சு கொடுக்கணும். பொதுவாக நாகப்பட்டினத்தில் வாழ்வாதாரம் என்னென்னா கடற்கரை தான். ஒரு பக்கம் கடற்கரை, ஒரு பக்கம் விவசாய நிலங்கள். இங்கே கடைமடை பகுதி. இந்த பகுதிகளில் மழை அதிகமாக பெஞ்சாலும் எங்களுக்கு தொந்தரவு, காஞ்சாலும் தொந்தரவு, ரெண்டுமே எங்களுக்கு தொந்தரவு. அதே மாதிரி கடலில் மீன் பிடிக்க போனால் மீனவர்களுக்கு தொந்தரவு. இப்படி பல தொந்தரவுகளிடையே இந்த மக்கள் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த நாகப்பட்டினத்தை முன்னேற்றத்துக்கு முக்கியமான திட்டம் நம்ம நாகப்பட்டினம் துறைமுகம் தான். இந்த நாகப்பட்டினம் துறைமுகத்தை நம்ம கவனம் செலுத்தி கப்பல் போக்குவரத்துக்கு ஏதோ ஒரு துறைமுகமாக இதை மாற்றினேன். ஒரு பெரிய தொழிற்சாலைகள் கிடையாது. இந்த நாகப்பட்டினத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய தொழிற்சாலைகள் கிடையாது. இதுக்கெல்லாம் பெரிய ஆதாரமாக இருக்கிறது கடல் தான். இந்த கடலை பயன்படுத்தி கடலில் உள்ள துறைமுகத்தை பெருசுபடுத்தி கப்பல் போக்குவரத்துக்கு ஏதுவான துறைமுகமாக இதை மாற்றி கொடுத்தா இந்த நாகப்பட்டினம் மாவட்டம் முழுவதும் பெரிய வளர்ச்சி அடையும். இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு ஒரு குறிப்பாக சொன்னோன்னா ஒரு அரசு மருத்துவமனை, மாவட்ட அரசு மருத்துவமனை வச்சுருக்காங்க. இங்கே என்னென்னா டாக்டர்ஸாக வரதில்லை. என்ன காரணம், இங்கே எந்த விதமான ஃபெசிலிட்டி இல்லைங்கிறாங்க. அங்கே மருத்துவமனை கல்லூரி இருக்குது. டாக்டர் இல்லாமல் அந்த பிள்ளைங்க எதை படிக்கிறாங்கன்னு தெரியல. இங்கேன்னு போகிற ஜனங்களும் பாதிக்கப்பட்டு வராங்க. அதனால் இந்த நாகப்பட்டினத்தை உயர்த்தணுன்னா முக்கியமாக இந்த துறைமுகத்தை வளப்படுத்தி தொழில்துறையை தூத்துக்குடி மாதிரி இதை முன்னேற்றி கொடுத்தா தான் இது வளருங்கிறது என்னோட கோரிக்கை. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நான் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதி தாணிக்கோட்டம் கிராமத்திலேருந்து வர்றேன். வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில் விவசாயம் சார்ந்த பகுதி. விவசாயம் சார்ந்த பகுதியில் எங்கள் பகுதியில் தென்னை அதிகமாக இருக்குது. ஒரு 25,000 ஏக்கர் தென்னை இருக்குது. அந்த தென்னையை இந்த மாவட்டம் முழுவதும் உள்ள தென்னையை சாகுபடி பண்ணி அதில் உள்ள தேங்காயை நாங்கள் வெளிப்பகுதிக்கு தான் கொடுக்க வேண்டிய இருக்குது. அந்த தென்னையை இங்கேயே ஒரு தொழிற்சாலை அமைச்சு, இல்லை ஒரு எண்ணெய் மில்லோ வேறு ஏதோ விவசாயம் சார்ந்து இந்த டெல்டா பகுதிக்குள்ளே இந்த தொழில் அமைச்சு இந்த பகுதியில் இருக்கின்ற கூட்டுறவு அங்காடிகளுக்கு அந்த மக்களுக்கு இந்த தேங்காய் எண்ணெயை கொடுத்தா ஒரு நல்லதாக, விவசாயிகளுக்கும் நல்லது செஞ்சதாக இருக்கும், இந்த மக்களுக்கும் நல்லது செஞ்சதாக இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இந்த மாதிரி செய்யும்போது இந்த விவசாயமும் வளம்படும், நாங்கள் விவசாயிகளும் ஒரு வியாபாரியாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா தினசரி வருமானம் எங்களுக்கு தேவைப்படுது. அதனால் அதை செஞ்சு கொடுப்பாங்கன்னு இந்த அரசு நினைக்கிறேன். அதாவது 3 சட்டமன்ற தொகுதியினுடைய கோரிக்கையாக, விவசாயிகளுடைய கோரிக்கையாக ஒரு கோரிக்கையை பதிவு செய்ய விருப்பப்படுறேன். ஒட்டுமொத்தமாக சாகுபடி செய்கிற விவசாயிகளுக்கு பல சோதனைகளில் தான் நாங்கள்லாம் சாகுபடி பண்ண வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி இந்த 3 மாவட்டத்தில் 3 எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய புதிய சூழல் உருவாகுது. நாங்கள் விளைவித்த நெல்லை பத்திரமாக அதை விற்கிறதுக்கான எந்த கட்டமைப்பும் இதுவரையில் இத்தனை ஆண்டுகள் கழித்து கூட எந்த இடத்துலையும் அந்த விளைவிச்ச நல்ல நெல்லை கொண்டுட்டு போய் ஒரு நுகர்பொருள் வாணிக கழகத்தினுடைய விற்பனைக்கு போனீங்கன்னா அந்த இடத்துல எந்த கட்டமைப்பும் இது வரைக்கும் உருவாக்காமலே இருக்காங்க. அதுக்கான எந்த திட்டமிடுதலும் இது வரைக்கும் இல்லை. எப்பயாவது இந்த சட்டமன்றத்தில் இந்த 3 தொகுதிக்குமே சொல்கிறேன், 3 தொகுதியில் இந்த கட்டமைப்பை உருவாக்கி கொடுத்தாலே விவசாயிகள் வாழ்வாதாரம் மிகப்பெரிய அளவில், அதாவது விளைவிச்ச நெல் வீணாகாமல், சேதப்படாமல், முளைக்காமல், மழை காலங்களில் சேதப்படாமல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே போல்
விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நீண்ட கால கோரிக்கையாக நாங்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். நம்மளுடைய பகுதி வந்து மேட்டூர் அணையை நம்பி தான் நம்மளுடைய வாழ்வாதாரம் இருக்குது. அப்போ மேட்டூர் அணையை நம்பி வாழ்வாதாரம் இருக்குதுன்னு சொன்னால் கடகோடியில் இருக்கிற வேதாரண்யமாக இருக்கட்டும், அதே போல் நாகப்பட்டினமாக இருக்கட்டும், கீவளூர் தொகுதியாக இருக்கட்டும், கடமடைக்கு வந்து தண்ணி சேர்றதுங்கிறது 8 தினங்களுக்கு வந்து சேருமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. ஒரு தொலைநோக்கு திட்டத்தோட 8 தினங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 தினங்கள் 20 தினங்களுக்கு ஆகிக்கிட்ட இந்த மாவட்டத்தில் தண்ணி கொடுத்தாலும் மிகப்பெரிய அளவில் சாகுபடி செய்ய துவங்குறதே கஷ்டமாக இருக்குது. அதனால் இந்த சட்டம் இந்த தேர்தல் அறிக்கையிலாவது அதற்கான பணியை மேற்கொள்வாங்கங்கிற விவசாயிகள் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன். சட்டமன்றத்தில் எங்களுடைய மக்களுக்காக பேசுவதற்கு 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த மாவட்டத்திலேருந்து போனாங்க. இவங்க 3 பேரும் போய் இந்த சட்டமன்றத்தில் என்னெல்லாம் பேசுனாங்கன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப 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 வியப்பாக இருக்கும். இப்போ 26ல் புதிதாக வரப்போகிறவங்க என்ன பேசணும், பழசில் இருந்தவங்க எதெல்லாம் விட்டுட்டாங்க அப்படிங்கிறத தான் இப்போ உங்களோட நாம் பகிர்ந்துக்க போகிறோம். இதில் 3 தொகுதியில் கீழ்வேளூர் சட்டமன்ற தொகுதி அப்படின்னு சொல்கிறது இந்தியாவிலே மிக மிக தொழிலாளர்கள் அடர்வு நிறைந்த பகுதி, விவசாயத்தை மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய மாவட்டத்திலே சிறிய சட்டமன்ற தொகுதி. அந்த தொகுதியில் ஒரு அடிப்படை பிரச்சனைகள் அப்படிங்கிறத விட சட்டமன்றத்தில் பேச வேண்டிய விஷயங்கள் 3. ஒன்று, கீழ்வேளூருக்கு ரயில் நிலையத்தில் இருக்கக்கூடிய மேம்பாலம். 2வது, ரயில்வே யார்டு, வேளாண்மை விளைபொருள்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பகுதி. 3வது, இருவழித்தடம், ரயில் பாதைக்கு இருவழித்தடம். இதை பற்றி கீழ்வேளூர் தொகுதியில் பேசாத ஒரு நிலை, அதை தாண்டி ஒரு கட்டமைப்பை உருவாக்காத நிலை. அதுக்கு அடுத்தது 2வது வேதாரண்யம் தொகுதி. இந்த வேதாரண்யம் தொகுதிங்கிறது இந்தியாவிலேயே தோட்டக்கலை பயிர்கள் இருக்கக்கூடிய 2வது பெரிய பகுதி வேதாரண்யம். அந்த தோட்டக்கலை பயிர்களை விரிவுபடுத்தக்கூடிய வகையில் திட்டமிடுதலுக்காக சட்டமன்ற உறுப்பினர் ஒரு முறை கூட பேசலை. 2வது, வேதாரண்யம் பகுதியில் இயற்கையிலேயே ரெயின்பெட் ஏரியான்னு சொல்லக்கூடிய மழை பெய்ய நீர்வளத்தை சேமிக்கக்கூடிய ஒரு பகுதி. அதில் 9 வகையான பெரிய ஏரிகள் இருக்குது. அந்த ஏரிகளை புனரமைச்சு தண்ணீரை சேமிக்கக்கூடிய வழிகள் கிடையாது. இந்த வேதாரண்யம் நாகப்பட்டினம் பகுதிகளிலையும் உப்பு தண்ணியை மக்கள் குடித்து புளோரைடு அப்படிங்கிற ஒரு தாக்கத்தினால, உப்பினுடைய தாக்கத்தினால சோரியாசிஸ், எக்ஸிமா அப்படின்னு சொல்லக்கூடிய 2 வகையான தோல் நோய்கள், முன்கழுத்து கலல நோய் இந்த பகுதியில் மிக அதிகமாக இருக்குது. 4வது, இந்த பகுதிகளில் தொடர்ந்து ரசாயன பயன்பாடு, பூச்சிக்கொல்லியினுடைய பயன்பாட்டினால கிட்னின்னு சொல்லக்கூடிய இன்றைய நாளில், இன்றைக்கி உலக கிட்னி தினத்தில் கிட்னி பாதிப்புங்கிறது விவசாய பகுதிகளில் மிக அதிகமாகி தாக்கப்பட்டிருக்கிற நிலையை பற்றி ஒருத்தர் கூட பேசலை. அடுத்தது, இந்த வேதாரண்யம் கேனல் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதாரண்யம் வாய்க்கால் ஒன்றுனால ஒட்டுமொத்த விளைநில பகுதி கடல் மட்டத்தை விட தாழ்வான பகுதிகள் இன்றைக்கி உப்புத்தன்மைக்கு மாறி இருக்குது. இந்த உப்புத்தன்மையை மாறுறதுக்கு பதிலாக மறுபடியும் மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த பகுதிகளில் கடல் நீர் உள்ளே போகாமல் தடுக்கக்கூடிய திட்டமிடுதலை பற்றி அந்த சட்டமன்ற உறுப்பினர் ஒரு முறை கூட பேசலை. சரி, 3வது நாகப்பட்டினத்துக்கு வருவோம். நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியினுடைய இன்றைய சட்டமன்ற உறுப்பினர் ஒரு முறையாவது நாகப்பட்டினத்தினுடைய உப்புத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கிற நிலப்பகுதிகளில் 58% நிலப்பரப்பு விளைச்சலுக்கு நாயக்கற்ற நிலங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது. காரணம் என்னென்னா, உப்பு தண்ணி வந்து பூமி வழியாக உள்ளே பூந்து மேலே ஆவியாகும் போது இந்த நிலம் பைகார்பனேட்டுக்கு மாறுது. அதனால் இந்த நிலம் வளங்குன்றி போய் விளைச்சலுக்கு லாயக்கற்ற தன்மை நோக்கி ஒரு முறை கூட பேசலை. இந்த வெட்டாறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தடுப்பணை உருவாக்கப்பட்டிருக்கு. இன்னொரு தடுப்பணை உருவாக்கி இருந்தால் நாகப்பட்டினத்துக்கு இப்போ கொடுக்கக்கூடிய உப்பு தண்ணி இல்லாமல் நல்ல குடிநீரை கொடுக்கக்கூடிய திட்டமிடுதலை பற்றி பேசலை. இந்த திருப்பூண்டிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காரப்படாகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரி 3500 ஏக்கரில் இயற்கையாக கொடை கொடுத்த ஒரு கொடையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஏரி. அந்த ஏரியில் நீரை சேமிக்கக்கூடிய ஒரு சின்ன திட்டம் 130 கோடி. இந்த திட்டத்தை பற்றி பேசியிருந்தா இன்றைக்கி அந்த திட்டம் இந்த 5 ஆண்டுகளில் நடைமுறைக்கு வந்திருந்தா நாகப்பட்டினம், கீழ்வேளூர், நம்ம சொல்லக்கூடிய 3 சட்டமன்ற தொகுதிக்கும் வருஷத்துக்கு 150 கோடிக்கு தண்ணீருக்காக செலவு பண்ணுற செலவு இல்லாமல் போகும். இதை பற்றி திட்டமிடுதலை பேசப்படலை. இந்த சூழ்நிலையில் இந்த 26 மறுபடியும் புதிதாக வருபவர்கள் எங்களுக்காக பேசுவார்கள். நாங்கள் சொன்னதை அவங்க எடுத்துக்குவாங்கிற நம்பிக்கையில் என்னுடைய குரலை பதிவு செய்திருக்கிறேன். நன்றி. புதிய தலைமுறைக்கு வணக்கம். ஒரு மாவட்டமானது வளர்ச்சி அடையணும்னா முக்கியமாக 2 வேணும். ஒன்று கல்வி, அடுத்தது பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு, 3வதாக சுகாதாரத்தையும் நிச்சயமாக சேர்த்துக்கணும். ஆனால் இந்த நாகப்பட்டினத்தில் அரசு சார்ந்த கல்வி நிலையங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு கல்லூரி மட்டும்தான் இருக்குது. ஐடிஐ 68 காமராஜர் பேரில் வந்தது. அதுவும் ஒரு மேம்பாடும் கிடையாது. இப்போ ஐடிஐ படித்தா பிரயோஜனம் இருக்காங்கிறதும் சந்தேகத்துக்கான விஷயமா இருக்குது. இந்த நாகப்பட்டினம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில்
அரசு உயர்நிலை பள்ளி வேண்டும் என்று பல ஆண்டுகளாக பல அரசியல்வாதிகளிடம் கோரிக்கை வைக்கப்பட்டும் இதனால் வரைக்கும் அது நடக்கவே இல்லை. நாகப்பட்டினத்தில் இதுக்கான இடம் இல்லைங்கிறத ஒதுக்கி வைக்கிறார்கள் ஒழிய இடம் இருந்தும் அதை செய்ய மனம் இல்லை. அதுபோல் இங்கே நாகப்பட்டினத்தில் தனியாருடைய கல்வி நிலையங்கள் நிறைய இருக்குது. அவங்க எல்லாமே ஒரு நல்ல படிப்பு படிச்சுட்டு வெளியூருக்கு போய் வேலை வாய்ப்பு பண்ணதாக இருக்குது. அது இல்லாமல் இங்கே சாதாரணமாக படிக்க ஐடிஐ மாணவர்கள், 10th மாணவர்கள், +2 படித்த மாணவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு இல்லை மற்ற தினமாக சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சின்ன தொழிற்சாலை கூட இந்த ஊரில் கிடையாது. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய விவரம் தெரிஞ்ச காலத்திலேருந்து ரோலிங் மில் ஒன்று இருந்தது. அது போனதுக்கப்புறம் எந்த ஒரு தொழிற்சாலையும் நாகப்பட்டினத்துக்கு வரவே இல்லை. அதனால் ஒரு தொழிற்சாலை அமைத்து கொடுக்க வேண்டும் கட்டாயமாக. மேலும் ரொம்ப முக்கியமான ஒன்று பார்த்தீங்கன்னா, இங்கே நாகப்பட்டினத்தில் நம்ம அரசு மருத்துவக் கல்லூரி வந்துருச்சு. அதனால் இங்கே இருக்கிற மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனையை காலி பண்ணிட்டாங்க. இது வேதாரண்யத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. சாதாரணமாக இங்கே மக்கள் பயன்பட்டு இருந்த நாகப்பட்டினம் நகராட்சி மக்கள் பயன்பட்டு இருந்தாங்க. 4 லட்சம் பேர் இருக்காங்க. இப்போ எல்லாத்துக்கும் அங்கே போக வேண்டிய காலத்தில் இருக்கிறதுனால இங்கேருந்து ஒரு 11 கிலோமீட்டர் போக வேண்டியிருக்கு. மக்களுக்கு மிகவும் கடினமாக இருக்கிறது. இங்கே டவுனில் இருக்கிறத ஏற்கனவே ஒரு நம்ம இங்கே சிட்டிங் மந்திரியாக இருக்கவர் வந்து திறந்து வச்சு போனார். 120 படுக்கையில் வச்சுருக்கேன்ட்டு ஒன்றுமே இல்லை, இப்போ எதுவுமே இல்லை. ஆனால் திறந்து மட்டும் வச்சுருக்குறாங்க. இது மக்கள் பயன்பாட்டுக்கு நிச்சயமாக இந்த மருத்துவமனையும் வேணும். கல்வி, வேலைவாய்ப்பு, மருத்துவமனை இந்த நாகப்பட்டினத்துக்கு வேணும்னாக்கா நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக இருக்க வேண்டியவர்கள் இந்த நாகப்பட்டினத்தில் வாழக்கூடியவர்களாக மட்டுமே இருந்தால் ஒழிய இது சாத்தியமே இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது அனைத்தும் நமக்கு கிடைக்க ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இந்த நாகப்பட்டினம் மாவட்டம் அதே நிலைமையில, நான் பிறந்ததுலேருந்து அதே நிலைமையில தான் இருக்கேன். இங்கே உள்ள எல்லா மக்களோட கருத்துக்களையும் நான் உடன்படுறேன். ஏன்னா எல்லாமே இது எல்லாம் சேர்ந்த பிரச்சனைகள் தான் இங்கே நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டோட கடைக்கோடி பகுதியாக இருக்கிற ஒரே காரணத்தினால இந்த தமிழ்நாட்டு ஒரு தீவு மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது வேணாம் எங்களுக்கு. கல்வியாக இருக்கட்டும், மற்ற எல்லா விஷயங்களும் ஒரு பெவிலியன், நல்ல ஒரு பெவிலியன் கிடையாது இங்கே தமிழ்நாட்டிலேருந்து. இங்கே பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்தில் பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸில் இருக்க ஒரு பெவிலியன் வந்து நாங்கள் எங்களோட சொந்த காசை போட்டு இந்த பெவிலியனை ரெடி பண்ணோம். மாணவர்களோட எந்த ஒரு விளையாட்டு இதுக்கும் அவங்க பெவிலியன் சரியான பெவிலியன் கிடையாது. ரெண்டாவதாக கிட்டத்தட்ட 7000 பெண்களை இந்த சட்டமன்ற தொகுதியில் 1,20,000 பெண்கள் ஓட்டு இருக்காங்க. அவங்கள 7000 பெண்களை சந்தித்து அவங்கள்ட்ட சர்வே எடுத்து ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணோம். அதில் என்னென்னா அவங்க கேட்குறது எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தொழில் செய்கிறதுக்கு தொழிற்சாலைகள் வேணும். பாரம்பரியமாக நாங்கள் சாதாரணமாக கூலி தொழிலுக்கு மட்டும் தான் போயிட்டுருக்கோம், படிச்சுட்டும் கூலி தொழிலுக்கு தான் போகிறோம். எங்களோட முன்னேற்றத்துக்கு தொழிற்சாலைகள் இங்கே வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களோட நாகப்பட்டினம் மகளிரோட ஒட்டுமொத்த மகளிரோட விருப்பமாக நான் கேட்குறது என்னென்னா, மேம்படுத்தப்பட்ட வேளாண் மண்டலமாக, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக இருந்தாலும் நாகப்பட்டினத்தில் மண்ணுக்கு சார்ந்த, இந்த நிலத்துக்கு சார்ந்த தொழிற்சாலைகளை இங்கே கொண்டு வரணுங்கிறது எங்களோட மகளிரோட கோரிக்கை வைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள கருத்தோட உடன்படுற ஒரே காரணம், இங்கே உள்ள பூர்வீக குடியாக இருக்கிற நாகப்பட்டினம் மண்ணை சார்ந்த வேட்பாளரை நிறுத்தி நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு எல்லாரும் ஒத்துழைக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் வந்து தமிழ்நாட்டிலே ஒரு சிறிய மாவட்டமாக இயங்கி கொண்டிருக்கிறது. எவ்வளோ பெரிய மாவட்டமாக இருந்ததோ அந்த அளவுக்கு சிறிய மாவட்டமாக இருக்கிறது. இப்போ இந்த மாவட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வருட காலமாக மோட்டார் வாகன தொழில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் நாங்கள் எங்களுக்கென்று தனியாக ஒரு நிலையம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த அவுரித்தடலில் தான் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 35-40 வருஷமாக ஒரு மேல்கூரை இல்லாமல் வெயிலிலும் மழையிலும் மிகுந்த கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த சூழல் வந்து ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் முறையிட்டும் எந்தவித பயன்பாடும் இல்லாமல், எந்தவித தீர்வும் இல்லாமல் நாங்கள் ரத்தம் செஞ்சு கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய வாழ்வாதாரம் வந்து கேள்விக்குறியாகி கொண்டிருக்கின்றது. நாகப்பட்டினம் மாவட்டத்திலே ஒரு அரசு ஆண்கள் பள்ளி இல்லை, கலைக்கல்லூரி இல்லை. இதெல்லாம் வந்து அவசியம் வேண்டும். மிக முக்கியமாக பார்க்கணும்னாக்கா ஒரு தொழில் செய்கிறவங்க இந்த தொழிலை சார்ந்து தான் இருக்கணும். இதை தவிர வேற ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிறதுக்கான எந்தவித தொழிற்சாலைகளும் இங்கே இல்லை. ஒரு நாகப்பட்டினம் மாவட்டத்தை வந்து ஒரு முற்போக்கு மாவட்டமாக மாற்றணும்னா அது வந்து வரப்போகிற ஜனநாயக திருவிழாவில் அரசியல்வாதிகளின் கைகளில் மட்டுமே இருக்கிறது. நம்ம சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர்களின் கைகளில் மட்டுமே இருக்கின்றது. இதை கருத்தில் கொண்டு நம்ம சட்டமன்ற உறுப்பினரை எந்த அளவுக்கு நம்ம ஊர்லேருந்து அனுப்புகிறோமோ அதுக்கு அவங்க நம்ம ஊரை பற்றி சிந்தித்து செயல்படுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தளவில் சுற்றுலா மேம்பாடு அப்படிங்கிறது வந்து கவலைக்கிடமாக இருக்குது. வேளாங்கண்ணி வந்து திருப்பதிக்கு இணையாக நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு வெளி மாநிலங்கிறது அவ்வளோ பக்தர்கள் வராங்க. ஆனால் அரசு என்ன கட்டமைப்பு செஞ்சுன்னு கேட்டால் கிடையாது. வேளாங்கண்ணிக்குள்ளே செலவு பண்ண நிறைய மாநிலங்கள்லேருந்து செலவு பண்ண பணத்தோடு வந்துட்டு செலவு பண்ண முடியாமல் திரும்பி போகிறது தான் நிறைய இருக்குது. அப்படி இருக்கும்போது சுற்றுலா மேம்பாட்டுக்கு நாகப்பட்டினம் பீச்சை மேம்படுத்துறதா இருக்கட்டும், வேளாங்கண்ணியில் கட்டமைப்பு ஏற்படுத்துறதா இருக்கட்டும், சுற்றுலா மேம்பாட்டிற்கு வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் செயல்படணும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு. அது மாதிரி 2வது விவசாயத்தை பொறுத்த வகையில் நிலத்தடி நீர் இல்லாத பகுதி நாகப்பட்டினம் மாவட்டம்.
இதுவே நிலத்தடி இருக்கக்கூடிய பகுதியில் இலவச மின்சாரம்னு 6500 கோடி அரசு செலவு பண்ணுது. அப்போ நிலத்தடி இல்லாத பகுதியில் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பண்ணை குட்டைகள்லேருந்து நீரிறைச்சி விவசாயம் பண்ணுறதுக்கு சலுகை மின்சாரம் வேணும் அப்படிங்கிறது நாகை மாவட்ட விவசாயிகளுடைய பிரதான கோரிக்கை. இறுதியாக ஒரு நன்றி. 2024 பாராளுமன்ற தேர்தலில் இந்த நிகழ்வு நடந்துச்சு. அன்னைக்கு டைடில் பார்க்கை பற்றி கோரிக்கை வச்சோம். டைடில் பார்க் இப்போ வந்துருச்சு. அதனால் புதிய தலைமுறைக்கு நன்றி பாராட்டுகிறோம். நன்றி, வணக்கம். திருமருகல் ஒன்றியத்தை வந்து தனி தாலுக்காக அறிவிக்கணும்னு சொல்லி 110 நிதியில் அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் இது வரைக்கும் வந்து திருமருகல் ஒன்றியத்தை வந்து தனி தாலுக்காவாக இது வரைக்கும் அறிவிக்கல. அதில் வந்து திருமருகல் ஒன்றியத்தை தனி தாலுக்காவாக அறிவிக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கொள்கிறேன். திட்டச்சேரி பேரூராட்சி பார்த்தீங்கன்னாக்கா 15000 பாப்புலேஷன் மக்கள் தொகை இருக்குது. அங்கே வந்து டாக்டரே கிடையாது. இரவு நேரத்தில் டாக்டர் கிடையாது. மக்கள் வந்து அங்கே அதிகமாக வந்து பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய வந்து இஸ்லாமிய மக்கள் இருக்கிறாங்க, இந்து மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் டாக்டர் இல்லாமல் சிரமப்படுறாங்க. 108 ஆம்புலன்ஸ் கிடையாது. ஸ்கேன் சென்டர் வேணும் அந்த இடத்துல. அமைச்சர் அவர்கள் வந்து திறந்து வச்சுட்டு அவசரம் திறந்து வச்சுட்டு போயிட்டாங்க. டாக்டர் கிடையாது அங்கே. ஆகவே திட்டச்சேரி பேரூராட்சியில் வந்து இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு டாக்டர் வேணும். அதே போன்று சுனாமியால் வந்து வீடு கட்டி கொடுக்கப்பட்ட 13000 வீடுகள் வந்து நாகப்பட்டினம் மாவட்டம் முழுவதும் இருக்குது. இது எல்லாமே வந்து பழுதடைஞ்சு இன்னைக்கு மகாலட்சுமி நகரில் 2 பேர் தலையில் வந்து வீடு இடிஞ்சு விழுந்து ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. அவங்களுடைய வீடுகளை வந்து 13000 வீடுகளையும் வந்து அரசு வந்து கட்டமைப்பு கொடுத்து அவர்களுக்கு வந்து மறுகட்டமைப்பு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் வந்து செஞ்சு கொடுக்கணும். அல்லக்கா ரிப்பேரிங் செஞ்சு கொடுக்கணும். அவங்களுக்கு வீட்டை அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. நம்மளுடைய நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வந்துட்டு ஆண்கள் அரசு உயர்நிலைப்பள்ளி கிடையாது. ஏன்னா 7.0ன்னு சொன்னாக்கா ஒரு பெண்களோட பள்ளி இருக்குது. ஒரு மாணவன் 7.0 வந்து எப்படி வர முடியும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பள்ளி, ஆண்களுக்கான பள்ளி, அரசு பள்ளி கிடையாது. இப்போ கிராமங்களில் இருக்குது. அந்த பள்ளிகளில் கூட 10வது வரைக்கும் தான் இருக்குது. அதனால் அழிஞ்சமங்கலம் பள்ளிக்கூடத்தில் 10வது வரைக்கும் இப்போ இருக்குது. அந்த பள்ளிக்கூடத்தை மேல்நிலை பள்ளியாக மாற்றித்தர வேண்டும் என்று இப்போ வரக்கூடிய சட்டமன்ற தலைவர் அவர்களுக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். ரெண்டாவது வந்துட்டு கிராமங்களில் வந்துட்டு கிட்டத்தட்ட 2006 விடப்பட்ட பேருந்துகள்லாம் வந்து பேருந்து போயிட்டு இருந்தது. இப்போ அந்த கிராமங்களில் பேருந்தே கிடையாது. 2 தனியார் பேருந்து, ஒரு அரசு பேருந்து ஓடிட்டு இருந்த ஒரு கிராமங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா பெருங்கடமனூர், பாளையூர், செல்லூர் இந்த மாதிரி ஊர்களெல்லாம் வந்துட்டு 3 பேருந்துகள் போயிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த பேருந்துகள் அப்படியே நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஏன் நிறுத்தப்பட்டிருக்குதுனாக்கா அது சரியான முறையில் இன்னும் பேருந்து வரவே இல்லை. அதுக்கு இப்போ வரக்கூடிய சட்டமன்றத்தை மறுபடியும் நான் இன்னொரு கோரிக்கையாக வைக்கிறேன். பாளையூருங்கிற ஒரு பகுதிக்கு நிரந்தர நெல் கொள்முதல் வேணும். ஏன்னா ஒரு பக்கத்து சென்டருக்குலாம் போனாங்க என்ன பண்ணாங்கனாக்கா, உங்கள் ஊரில் சென்டர் இல்லையா, அங்கே சென்டர் இல்லையா, அங்கே அலக்கடிக்கிறாங்க, விவசாயிகள் அலக்கடிக்கிறாங்க. அதிகமாக இருக்கக்கூடிய கிராமங்களில் விளைநிலங்கள் விவசாயம் அதிகமாக பண்ணக்கூடிய கிராமங்களுக்கு உடனடியாக வந்துட்டு நிரந்தர நெல் கொள்முதல் அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கையாக வைக்கிறோம். தொடர்ந்து எமது மாவட்டம் நாகப்பட்டினமானது பல்வேறு உள்கட்டமைப்பால் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. அதை மேன்மேலும் துரிதப்படுத்த வேண்டுமெனவும் கல்லூரிகள் மென்மேலும் பல ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. எனினும் வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் என்றால் நாங்கள் திருப்பூர், கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளுக்கும் சென்னை போன்ற பகுதிகளுக்கும் சென்று வர வேண்டியிருக்கிறது. அதை தடுத்து உள்ளூரிலேயே வளர்ச்சிக்காக ஒரு சிறு நிறுவனங்கள் அதாவது கம்ப்யூட்டர், ஏஐ டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ஸ் 2026 பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெவலப் ஆகிட்டுன்னு சொல்கிறாங்க. ரொபோட்டிக்ஸ்லாம் டெவலப் ஆகிட்டு. ஸோ அது மாதிரி படித்த இளைஞர்களுக்கு தேவையான ஒரு உள்கட்டமைப்பு, எஜுகேஷன் நாலேஜோட ஒரு இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கை இங்கே ஏற்படுத்தி தரணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. ஆர்பார் எங்களுக்கு ஒன்று தான் இருந்துச்சு. அதனால் நாங்களாக முடிவெடுத்து ஆர்பார் கட்டினோம். ஆர்பாரில் வந்து ஒரு பகுதி நாங்கள் போட்டோம், ஒரு பகுதி அரசாங்கம் போட்டாங்க. நாங்கள் வங்கியில் லோன் கடன் வாங்கி தான் போட்டோம். அது எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கட்டினோம். இப்போ வாழ்வாதாரம் முடங்கி போயிடுச்சு. இங்கே தாண்டி மீன் பிடிக்க போனாலும் மீனவர்களை பிடிச்சிட்டு போயிடுறாங்க, படகுகளை சேதப்படுத்திடுறாங்க. இதெல்லாம் தாண்டினாதான் எங்களால் இந்த லோனை கட்ட முடியலை. அரசுலேருந்து வந்தாங்க, ஐயா வந்தவர் சொன்னார், இதை நான் ரத்துப்படி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. திருப்பியும் வந்தாங்க, கவர்னர் வந்தார், அவர் சொன்னார் ரத்து பண்ணிடுறேன்னு சொன்னாங்க. எல்லாம் வந்து சொல்லிட்டு போனதோட முடிச்சிட்டாங்க. இப்போ எங்களுக்கு வந்து இந்த சாலை பகுதி ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி பக்கம் தான் போகணும். ஆர்பாருக்கு சாலை வசதி சரியில்லாததுனால எங்களோட வாழ்வாதாரம் திருப்பி முடக்கப்படுது. அதை வந்து எங்களுக்கு வந்து சரி செஞ்சு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்னொன்று, எங்களுக்கு வந்து 1 to 1 நாள் எப்படி பார்த்தாலும் இந்த நாகை மாவட்டத்துக்கு 1 to 1 நாள் தண்ணி வேணும். எங்களுக்கு 1 வாரம் தண்ணி வச்சு எங்களால் 10 நாள் தண்ணி எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. அடிக்கடி பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லாத போகுது. இது 1 to 1 நாளாவது எங்களுக்கு தண்ணி வேண்டும்னு கேட்டுக்கொள்கிறேன். நாகப்பட்டினம் மக்களோட நம்ம பேசணும். இங்கே 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட மக்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. முக்கியமாக கப்பல் போக்குவரத்தும், துறைமுக வளர்ச்சியும், மீனவ கிராமங்களை பாதுகாக்கவும், விவசாயம் சார்ந்த வேல்யூ ஆடட் ஃபேக்ட்ரியும், மக்கள் வாழ்வதற்கான தொழிற்சாலைகளும் வேணுங்கிறது தான் முக்கிய பிரதானமாக வச்சுருக்காங்க. மண் சார்ந்த வேட்பாளர்களை அவங்க விரும்புகிறதாகவும் எல்லாரும் பதிவு பண்ணியிருக்காங்க. மீண்டும் ஒரு மாவட்ட நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களுடன் விடைபெறுவது ஜனநாயக திருவிழா 2026.